முடியலையா? எடிட்டர் கையில, ப்ரொடியூசர் கையில, டைரக்டர் கையில, தயாரிப்பாளர் கையில 4 பேர் கையில தான் இருக்கும் பிரிண்ட். 4 பேரை விட்டா எப்பறம் ரிலீஸ் ஆச்சு? எப்படி ரிலீஸ் ஆச்சு? நீங்களே திட்டமிட்டு பிளான் பண்ணிட்டு அவன் அடிச்சான், இவன் அடிச்சான், அவன் லீக் பண்ணிட்டான், இவன் லீக் பண்ணிட்டான், எதிர்ப்பு கண்டு அப்படி. இப்ப அவன் மைக்க பிடிச்சு என்ன பண்ணுவான்? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, இதுக்கெல்லாம் எனக்கு காசு போனா எனக்கு மசருக்கு போன மாதிரி. காசு என்னங்க, பணம் என்னங்க பெரிய பணம்? நான் இன்னொரு வாய்ப்பு அந்த கேவின் ப்ரொடக்ஷனுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து நான் படம் நடிச்சு கொடுத்துருவேங்க. டயலாக் வருதாலே மட்டும் பாருங்க. இவ்வளவு நான் ஏற்கனவே சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், அடுத்தது நடக்க போறது ஒண்ணு சொல்லிடுறேன். அவன் ஏற்கனவே இன்டர்வியூ கொடுத்து வச்சிருக்கான் ஜீ தமிழ்ல. கண்ணு கலங்குற மாதிரி, கண்ணு கலங்கி அப்படி கண்ணு அப்படி தொடச்சி அப்படி கண்ணு உருகிற மாதிரி அப்படி க்ளோஸ் அப்ல ஜூம்ல வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா எப்படி தான் அம்மா செத்தாங்க இறந்தாங்க அப்படின்றத பேசும்போது ஜூமுக்கு கொண்டு போனானோ கேமராமேனு, அதே மாதிரி இங்க விஜய்க்கு பண்ணுவானுங்க. அனுதாபா ஓட்டு பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க. அவனுங்கிட்ட கண்டென்ட் இல்ல, பேசுறதுக்கு வக்கு புண்டை கிடையாது. விஜயும் விஜய் கட்சியில இருக்கிறவனுக்கு அவனுக்கு வக்கு புண்டா கிடையாது. அவனுங்க ஓப்பனாவே அனுதாப ஓட்ட பிச்சை எடுக்கிறானுங்க. அதுக்குத்தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறானுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பவன் கல்யாண் அங்க என்ன பண்ணாப்புல அதை விட 3 மடங்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு லாஸ்ட் கொஸ்டின், இதை மட்டும் கேட்டு நான் இறங்கிடுறேன். ஏன்னா உங்களோட நேரத்தை வீணடிக்க விரும்பல, நீங்க அது கண்டினியூஸா பண்றீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அரசியல்ல இவர் பேசின அரசியல் எடுபடலை அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் நடக்குதா? அவன் எடுபடவே இல்லை. அவனுடைய ஆரம்பத்திலேருந்தே அவனுடைய பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு அரசியல் தெரியல. அதனால எதிர்ப்பு அரசியல், அது மூலமா காழ்ப்புணர்ச்சி அரசியல். நீங்க இப்ப திமுக அடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சதுன்னு நம்ம சொல்லி சத்தம் போட்டோம்னா நீங்க அடிக்க மாட்டீங்கல்ல. பிஜேபி என்ன அடிக்குன்னு நான் சத்தம் போட்டு சொன்னா பிஜேபி நீ அடிக்க மாட்டீங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுவுற, அப்ப நீ அடிச்சுன்னா அவன் ஆரம்பத்துல இருந்து அதை பண்றான். நான் அதைத்தான் பண்ண சொல்றேன். நான் இங்க திமுக பிஜேபி கிட்ட நான் சொல்றது, அவன் அடிக்காத போதே அழுகுறான் போது அப்ப அடிங்கன்றேன். இல்ல, பாயிண்ட் டேக்கன். அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது திமுக இறங்கி அடிக்க வேண்டிய நேரத்துக்கு நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. நான் அதாவது திமுக சைட்ல இருந்து பேசுறதுனால நான் சொல்றேன். மத்தபடி நீங்க சொல்ற பாயிண்ட் நான் பை பண்ணிக்கிறேன். நான் அது ஏன்னா நேத்து உங்களோட தலைவர் விஜயோட பிளான் கூட இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, திருட்டுத்தனமான ஒரு அரசியல், நேர்மை அரசியல திருட்டுத்தனமான அரசியல். அந்த திருட்டுத்தனமான அரசியலை தான் அவங்க பண்ணணும்னு முடிவு பண்ணி தாங்க அவன் இறங்கி இருக்கிறான். இதுல அவன்கிட்ட 1% நீங்க நேர்மையோ, அவன் என்னன்னா மக்கள் முன்னாடி என்ன அடிச்சுட்டாங்க, இதை பாருங்க என்ன உதைக்கிறாங்க, நாளைக்கு கூட ஆச்சரியம் இல்லைங்க, நாளைக்கு அவன் நாடகம் ஆடுவான். தன்னை யாரும் அடிச்சுட்டாங்க, பஸ்ல அந்த வண்டியில இருக்கும் போது என் மேல ஏதாவது விட்டு எரிஞ்சுட்டாங்கன்னா பாருங்க திமுக சதி. கரூர்ல இப்படிதான் டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணான், செருப்பு என் மேல வீசிட்டாங்க அப்படின்னு. அதை எல்லாரும் ஊரே ஒண்ணு கூடி அதை உட்காந்து டீகோட் பண்ணி வீடியோ போட்டு டீகோட் பண்ண உடனே சுத்த மூடிட்டு உட்காந்துட்டானுங்க எல்லா விஜய் ஃபேன்ஸும். ஒருத்தன் மேடை ஏறி என் பர்சனல திமுகவால தான் இந்த நேரத்தில் இறக்குறாங்க எல்லாம், உன் பொண்டாட்டியே திமுக நீட்டி விட்டுச்சா, உன் பெட்ரூம்குள்ள திமுக. இப்ப என்ன கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? எல்லாத்துக்கும் ஒரு கட்சியை காரணம் சொல்றதும். நான் என்ன சொல்றேன், இந்த ஜனநாயகம் படத்தை நான் சென்சாருக்கு அனுப்புனேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் லீக் பண்ணிடுச்சு, பாஜக தான் காரணம். அவனை இப்ப மைக்கு பிடிச்சி அவனை பேசலங்க, ஜாடமடையா தான் பேசுவான். அவன் ஜாடமடையா மட்டும்தான் பேசுவான். ஆதவர்ஜுனா திமுகவும் பிஜேபியும் கூட்டணின்னு சொல்லி இப்ப அவன் அங்க பேசி அறிக்கை கொடுத்து வச்சிருக்கான். இது திட்டமிட்டு நடக்கிறது. அவனுங்க இன்னும் கீழ்த்தரமா போவானுங்க. தேதி 10, இன்னும் 13 நாள். இந்த 13 நாள்ல என்னென்ன டிராமா நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. எல்லா டிராமாவும் பண்ணுவான். இன்டர்வியூல அழுவான், மூக்க உறிஞ்சுவான், மயிரை நோண்டுவான், எல்லா டிராமாவும் நடக்கும் பாருங்க. ஏங்க பிரார்த்தல் பண்ணுவானுங்க இவனுங்க. டிவி கேட்கறானுங்க, பிரார்த்தல் பண்ண கட்சி. திருச்சி மாவட்டத்துல பிரார்த்தல் பண்ணவனுங்க, மசாஜ் பார்லன்ற பேர்ல. அந்த பிரார்த்தலை இவன் ஓப்பனாவே ஆமா நான் பிரார்த்தல் பண்ணேன்னு ஓப்பனா முந்தி விரிப்பானுங்க. டிவிக்கு கட்சிக்காரன முந்தி விரிச்சவனுங்க தான். 2021 சைக்கிளை மிதிச்சு யாருக்கு போய் ஓட்டு போட்ட? கோயம்புத்தூர்ல எதுக்கு நீ போய் ஒருத்தர போய் சோஃபால உட்காந்து போய் பார்த்த? திருட்டு கம்யூனிட்டி பேல எச்சகலைங்க. ஆன்லைன்ல இருக்கிற விஜய் ஃபேன்ஸுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், அவனுங்க கோவப்படுற மாதிரி நடிக்கிறானுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினலா கோவத்துக்கும் இப்போ ஃபேக்கான கோவத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மானங்கட்டத்தனமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. அனில் டிஎம் போட்டு நச்சரிக்கிறானுங்க. டேய் என்கிட்ட லிங்க் இல்லடா, அது ஓபன் ஆக மாட்டேங்கடா. என்ன
ஏங்க ஒன்றரை அணில் எதுக்கு ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கு கேக்குறாங்களா? ஐடியா உண்மையா ரிப்போர்ட் அடிச்சிருக்கானுங்க ஐயா. என்ன இணையில புரியல. 1.5 கிலோ சாத்துக்குடி போய் வேணுமாமா ஐயா? இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, மாறு விஷயத்துல வந்து புதுசா ஃபாலோ பண்ணிட்டு கேட்பானுங்க ரிப்போர்ட் அடிக்கிறேன்னு, அதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க. தெரிஞ்ச ஆளுங்களுக்கு மட்டும்தான் ரிப்போர்ட் அடிக்க கொடுங்க, புரியுதுங்களா? ரிப்போர்ட் அடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபாலோவர்ஸ் வருது, 2 ஃபாலோவர்ஸ் வந்து லிங்கை தூக்கி விட்டுறாதீங்க. ரிப்போர்ட் அடிக்கிறது தான் முக்கியம் நம்மளுக்கு. இப்போ மாறு விஷயத்துல வருவானுங்க இப்போ எல்லாமே. கபிலம் ப்ரோ, ஜிப்டி ப்ரோ, பாருங்க இப்ப ஜனநாயகமும் நாம தான் காப்பாத்தணுமா? நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். ஆமா, வேற வழியே இல்ல, வேற வழியே இல்ல. கரெக்டா சொன்னீங்க, போங்க. எப்படி காப்பாத்தணும், இவ்வளவு நாள் எப்படி காப்பாத்தணுமோ அதே மாதிரி காப்பாத்தணும், அதை மறந்துடாதீங்க. ஆமா ஆமா ஆமா, காப்பாத்திட்டோம். ஆமா ஆமா ஆமா, என்ன கட்டிண்டோம் அந்த மாதிரிதான், கரெக்டா அது புரிஞ்சுங்க. ஆமா. ஏன் எனக்கு சீரியஸாவே இவங்களை எதுக்கு காப்பாத்தனா? அசோக் சார், அது வந்து ஆல்ரெடி தண்ணியில போனா அது இத போய் காப்பாத்துறா எங்க போய் காப்பாத்துறது? அதுதான் டக்குன்னு மேலகளை எழும்புச்சுன்னா நீங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுங்க, அதுக்கு சொல்றேன். கபிலன் ப்ரோ, வணக்கம் கபிலன் ப்ரோ. யாரு? ஒரே நிமிஷம். ஹோஸ்ட் அண்ட் கோஸ்ட் ரொம்ப நன்றி. 2 கோஸ்டுக்கு மொத்தக்குட்டி அண்ட் ஜிப்டி அண்ட் கபிலன் ரொம்ப நன்றி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. நான் இதோட வேற யாருக்கும் வாய்ப்பு. ஆமா, அது ரொம்ப ஆனா பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க சீரியஸா பேசுறீங்க. ஆனா அந்த படத்துல அப்படி என்ன தெரியல. அது என்ன என்ன கரமாந்திரம், அது எதுக்கு அது மென்னு தின்னுங்கிறானுன்னு தெரியல. அது எதோ மென்னு தாவட்டும். இல்ல பிரதர், இவ்வளவு படம் இல்லாதது இந்த படத்துல மட்டும் எப்படி இருக்கும் பிரதர்? அவ்வளவுதான், அதுதான் அதோட அர்த்தம். விட்டுருங்க, அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. ஏதோ காஞ்சி போனது எதையும் எடுத்து மெல்ற மாதிரி இருக்குது. அது வேணாம், அதை விட்டுருங்க. அதை நான் சொல்ல, அதை விட்டுருங்க. அப்படியே அமைதியா போய்க்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. படத்தை பத்தி பேசலாமா வேணாமா? ஆமா, அதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான் விஜய். அதைத்தான் எதிர்பார்க்கிறான். படத்தை பத்தி நம்ம பேசணும், படத்தை பத்தின விஷயங்கள் நம்ம இங்க பேசணும், அதை ஊர் மக்கள் எல்லாம் கேட்கணும், அது மூலமா தனக்கு மைலேஜ் ஏறணும். அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதை மட்டும் செய்யாதீங்க. அவன் என்ன எதிர்பார்த்து எல்லாரையும் ட்வீட் போட வச்சான், சாந்தனு பாண்டாவெல்லாம் விட்டு என்ன போட வச்சான், அதாவது படத்தை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, படம் வந்து குழந்தை மாதிரி 10 மாசம் சுமந்து பெத்துது, ப்ரொடியூசர் வந்து சுமந்து பெத்துருக்கிறாரு, நீங்களாம் வந்து அதை பத்துவமா பார்த்துங்க, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா தேட்டரில் பார்த்து கழிவுத்து, காசு கொடுத்து கழிவுத்து, நீ வந்து இங்கே எதுவும் பண்ணாத, ஒரு பெத்த தாய்க்கு 10 மாசம் பெத்து சுமந்த தாய்க்கு சமம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவன் இங்கே எல்லாரையும் நேற்று ராத்திரிலேருந்து ட்வீட் போட்டானா. நல்லா வச்சு பாருங்க, விஜய்க்கு வப்பாட்டி வேலை பார்க்கக்கூடிய சாந்தனு, சிபிராஜ், இவன் பாண்டா, ஐயப்பன், லக்ஷ்மிகாந்த், அப்புறம் என்னென்னலாம் இன்ஃபுளுசர்ஸ்லாம் இருக்கான் சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ட்வீட் போட்டாங்களா, காப்பி பேஸ்டா, நடுவில் 2-3 வார்த்தை இட்ஸ் அண்ட் பட்ஸ் மட்டும் வேற வார்த்தையா விழுந்திருக்கு. கரெக்டா? இல்ல, ஒரு நிமிஷம் வேற போக்கஸ தயவு செஞ்சு மதுரை பக்கம் திருப்புங்க. ஜனநாயகம் பக்கம் வண்டியை திருப்பாதீங்க, இந்த பக்கம் திருப்புங்க. ஐயா, எங்க ஊருக்கு வந்திருக்கா அப்ப தளபதி, பேசவா வேணாமா? அதான் காலால ஆசீர்வாதம் பண்றான் நம்ம பாடிகார்டை விட்டு, கையில நங்கு 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 நங்குன்னு மிதிக்கிறானுங்களாமே. எங்க ஊருக்கு போட்டு வந்தாப்புல, உண்மையில எங்க ஊருக்கு கிராஸ் பண்ணி போனாப்புல, சத்தியமா சொல்றேன், ஒரு கூட்டம் ஒரு பையன் இல்ல. நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, இது வந்து நான் வந்து ஒரு இதுல பேசுறேன், அதெல்லாம் கிடையாது. ஒரு 4 பைக்கு மொத்தம் 10, அதாவது நிக்கிறவங்க கூட்டத்தை விட அந்த கார்ல போறவங்க வந்து ஒரு 2 பேர் போறாங்க, ஒரு இடத்துல 2 பேர் போறாங்க, அதான் கூட்டம். மொத்தம் 35 பேர் போனாங்க அவனை பின்னாடி. பாலாஜி மைக்ல இருக்கே பாலாஜி. என் தங்க தளபதி விஜய் நான் பாத்துட்டேன். ஓகே, சொல்லுங்க ப்ரோ. இல்ல, அவன் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன், போட்டிருக்கத நீங்களே அப்படியே படிங்க. இப்ப தேட்டர்காரங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப ஒவ்வொரு தேட்டர்காரனா எல்லாம் போடுவான் பாரு, வருஷலா போடுவான். நம்ம ஆளுங்க ரீரிலீஸா பண்ண விட மாட்டாங்க, இதுக்கும் போய் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகணுமா? அதனால அடிச்சு நொறுக்கும் பாக்ஸ் ஆபீஸ். ஹி இஸ் ஆல்வேஸ் கில்லிங் இன் கிரியேட்டிங் ரெக்கார்ட்ஸ். என்னடா ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டான்? ஒக்காலா ஒழி ஒம்மால ஒக்க தேவடியா பையில ராம்குமார் முத்துகுரா சினிமாஸ் முட்டா புண்டை. டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்டு டியர் தளபதி ஃபேன்ஸ், எல்லாம் ஆயிடும்டா. போய் அவன் போவான், அவனை கழுவி விடு. உரம்போக்குங்களா நீ? அடுத்து ஜெயலலிதா, டேய்
ஒத்தா சன் பிக்சர்ஸ் ஈவன் தியேட்டர்லாம் ஜெயிலர் 2ல இறக்குன பிரிஞ்சு போட செருப்பு. ஏமாமலாம் இப்ப முட்டு கொடுத்து வப்பாட்டி வேலை பாக்குறான தியேட்டர் போனதுக்காரன். அந்த புண்டாமாவன் படத்துல எல்லாம் தியேட்டர்ல எல்லாம் ஜெயிலர் 2ல ரிலீஸ் பண்ணாத, கொடுக்காத. தேட்டருக்காரன் வேலையை பாருங்கடா. அதனடா வப்பாட்டி வேலை முந்திய விரிச்சுக்கிட்டு போய் உட்காந்துருக்கிறீங்க. எத்தனை படம் அவனுங்க உட்காந்து ஆன்லைன்ல லீக் பண்ணிருப்பானுங்க விஜய் ஃபேன்ஸ். நேத்து ஜெயிலர் படத்தோட லிங்கை உட்காந்து டோரண்ட் லிங்க் டெலிகிராம் லிங்கை ஷேர் பண்ணும்போது இனிச்சுதோ? குட் பேட் அக்லியோட படத்தோட லிங்கை ஷேர் பண்ணும்போது இனிச்சுதோ? அன்னைக்கெல்லாம் எங்கடா போனானுங்க? எவ பாவாடைக்குள்ள போய் உட்காந்து நுழிஞ்சிட்டு இருக்கு உட்காந்துறீங்க? எவ போனோட போய் உள்ள போய் நுழிஞ்சிட்டு உட்காந்துருந்தீங்க? நேத்து ரஜினி படம் அஜித் படம் லிங்க் எல்லாம் உட்காந்து குரூப்ல ஷேர் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணும்போது ட்வீட்டா போடும்போதெல்லாம் எவ பாவாடையில போய் உட்காந்து நோண்டிட்டு உட்காந்தீங்க? பொட்ட கம்னாட்டிங்களா? ஐயா நேர்கொண்ட பாறை மறட்டீங்க. அவன் யாரு? நேர்கொண்ட பாறை படத்தையும் அவனுங்க தான் லீக் பண்ணானுங்க. இல்ல மத்த படங்கள் வரும்போது நீங்க ஏன் வரல? ஏன் அண்ணனுக்குன்னு வரும்போது கிளம்புறீங்க ஒரு கூட்டம்? அப்பவே கரெக்டா தெரிஞ்சிடும். அதான் ஃபேக்ட். ஐயா இந்த மதுரையில ரிச்சி சினிமாஸ்னு ஒண்ணு இருக்கு. அவனும் அணிலாண்டி தான். அவனோட தேட்டரே கொஞ்சம் இது எல்லாரும் இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இறங்கினா எவனும் மதிக்க மாட்டானுங்கன்னு நல்லா தெரியும். அதனாலதான் அவனுக்கு முன்னாடி இது போட்டு மைலேஜ் ஏத்தணும்னு பாக்குறானுங்க. என்ன சொல்லி வச்ச மாதிரியே எல்லாரும். நேத்து பல்ஸ் ஒண்ணு பார்த்தோம் வரம் பாலாஜி. நான் சொன்ன மாதிரி பேரிகேடு உள்ள போட்டாங்களா? அது பண்ணானுங்க. அது போலீஸ் வச்சு பண்ணாங்க. இப்ப பேசினாங்க தியேட்டர் ஒண்ணு பத்தி பேசினானுங்கன்னா எல்லாருக்கும் ரேவந்த் மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் பாக்குறானுங்க. இப்ப தியேட்டர் ஒண்ணு ரேவந்த் எப்படி வந்து பேசி எம்எல்ஏ சீட் வாங்கணும் தெரியுமா? அந்த மாதிரி இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பானுங்கன்னு பேசுறாங்க. அப்படியே சீட்டு வாங்கினா மட்டும் அறுத்து தள்ளிட போதுங்க. இதுங்க போய் ரேவந்த் அப்படி ஜெயிச்சு கிழிக்க போறாரு. அவனுங்க பண்றானுங்க அப்படி. நம்ம முன்னாடியே பேசுறதா அது லீக் பண்றது எல்லாம் முன்னாடி நம்ம பேசுறதுதான். இவங்க பிளான் பண்ணி பண்றது எல்லாமே காப்பி இவனுக்கிட்டு தான் இருக்கும். இவனு தான் லீக் பண்ணிருக்கானுங்க. அப்ப கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுது. அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதானே? சோஷியல் மீடியால உட்கார்ந்து கதறிட்டு உட்கார்ந்திருக்கானுங்க. டிஎம் செக் பண்ணுங்க. இது நமக்கு ஒரு மாசம் முன்னாடியே தெரியுங்க பண்ண போறாங்கன்ட்டு. நம்ம தான் ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தோமே. அது தெரிஞ்சதுதான். என்ன பண்ணுவானுங்க? இதோட கேவலம் கூட பண்ணுவானுங்க. அடுத்து யாரு? புவனேஸ்வர். என்ன அட்வைஸ் பண்ண வந்திருக்கியா? இல்லண்ணா என்னவா ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணா. இதுவாயிடுச்சு. என்ன கஷ்டமா இருக்கு உனக்கு? அவன் மூஞ்ச பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கா ப்ரோ? உனக்கு என்ன கஷ்டமாச்சு? இல்ல தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணணும், அத போய் லீக் பண்றாங்களே அதான் கஷ்டமா இருக்கு. யார் லீக் பண்ணாங்க? தெரியலையே. அத கேட்க வேண்டியதுதானே. நீங்க வந்து அவர்தான் விஜய் லீக் பண்ணாங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? தெரியலையே ப்ரோ. அந்த அளவுக்குலாம் நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ. நானு என்னதான் பாப்பேன். ஃப்ரெண்டு சொன்னா லீக் ஆயிடுச்சுன்னு. நான் எதுவுமே பார்க்கல. ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு தெரியலன்னு சொல்றீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க. அங்க போட்டோ எடுக்கிறீங்க 4 பேர் சேர்ந்து. 4 பேர் கிட்டதான் போட்டோ இருக்கு. அந்த போட்டோ வந்து இன்டர்நெட்ல வந்துச்சு. யார் காரணம்? அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான். அதே விஷயம் தான் நடந்து இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இதுல ஐயா இது சபரி செய்யறானுங்க இப்போ. ஐயோ இல்ல ப்ரோ, அவ்வளோ அவங்களே பண்றாங்கன்னா அவங்க நஷ்டம் தானே. இப்போ விஜய் சாரே பண்றாருன்னா அந்த படம் நஷ்டம் தானே. அவங்க அது எப்படி பண்ணுவாங்க? என்ன நஷ்டம்? ஏன் நஷ்டம்? இந்த படத்தோட மோட்டிவ் என்ன? அந்த படம் எதுக்கு எடுத்தாங்க சொல்லு. எப்படியும் உனக்கு தெரியாம இருக்காது. தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசிட்டு இருக்க. மூவாயிலே வரையப்போம். இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டது? கேம்பெயினிங். இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து என்ன பிரயோஜனம்? ஓகே. ஏற்கனவே பவன் கல்யாண் படம் ஒன்று இது மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன அப்புறம் எங்களுக்கு லாஸ் வரப்போகுது, அதனால நாங்கள் வேற வழி இல்லை, ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். இவங்க அடுத்த ஸ்டெப் போவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு கேம்பெயினாக வரும். வரலன்னா கூட இந்த மாதிரி ஃபுல் ஹெச்டி
லீக் ஆயிருக்கா யாருக்காவது ஃபுல் படமும்? அது இல்ல ப்ரோ. ஆனதில்ல. இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, அர்பன் ஏரியாஸ்லலாம் லோக்கல் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்கன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்லாத்துலயுமே போட்டுருவாங்க. எடுத்தா போட்டுருவாங்க. இது போட சொல்றதுமே இதுல நீங்க சொல்ற மாதிரி திமுக வந்து இதை பண்ண வாய்ப்பே இல்லை 1%. ஏன் சொல்றேன்னா இது அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும் படத்துல. அதை அவங்க லீக் பண்ணி அவங்க எப்படி போட சொல்லுவாங்க? ஏன்னா அவங்களே அவங்களுக்கு ஃப்ரீ டிவிகேக்கு ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ற மாதிரி இருக்கு, கேம்பெயின் பண்ற மாதிரி இருக்கு. இது எல்லா இடத்துலயும் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டா இது டிவிகேக்கு கேம்பெயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்க சொல்லும் போது அப்படி சந்தோஷமா தான் ப்ரோ இருக்கு. அப்படி டிவிக்கு ஆளுங்களே இருந்தா கூட நீங்க தான் உங்களுக்கு ப்ரோ தானே சந்தோஷப்படாத, அது பார்த்து ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடும். உங்களுக்கு தானே நீங்க உச்சத்துல இருக்கீங்க. உங்களுக்கு தானே ஊர் ஃபுல்லா மக்கள் அக்கா தங்கச்சிகள் எல்லாம் இருக்காங்க. லோக்கல் சேனல்ல இருக்கும்போது அதை ரிப்போர்ட் அடிக்கலாமே போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி இந்த சேனல்ல போடுறாங்க அடிங்கன்னு. அதையும் நடக்க மாட்டேங்குது ப்ரோ. நான் வந்து என்ன சொல்றேன், இப்ப நீயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ப்ரோ. நீ ஏன் ப்ரோ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்க? இப்போ வரைக்கும் நான் ஒரு சீன் கூட நான் பார்க்கல. இல்ல ப்ரோ, இங்க பாரு ப்ரோ, நீ பார்க்கலன்னா எனக்கு புரியல. ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்குது, இரு ப்ரோ ஜிப்சி ப்ரோ. ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, அந்த தப்பை வந்து இங்க உட்காந்து தட்டி கேட்கறீங்க. நேர்ல போய் பார்க்கவும் மாட்டீங்க யாருமே. யாரும் நிறைய பேர் அப்படிதான் சொல்ற எல்லா பத்தியுமே. அப்ப நீ வந்துட்டு நேர்ல போய் பார்க்கல அப்படின்றா அந்த தப்பு வந்து நடந்தது வந்து கடந்து போயிருவியா? இங்க உட்காந்து பேசுறீல்ல, குரல் கொடுக்குறல, எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லி காதுல கேட்கறத வச்சு அப்ப நீ நேரம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருக்கணும் ப்ரோ. கேவிஎன் பாத்துப்பாங்க. அது கேவிஎன் பாத்துப்பாங்க. அது பார்க்கணும், அத பாத்துக்கணும் ப்ரோ. யாரா இருந்தாலும் என்ன உனக்கு பொறுப்பு இருக்குல்ல ப்ரோ. இப்ப நீ சொல்ற எல்லாத்துக்கும் எதுக்கு பாக்குறீங்க, எதுக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. எல்லா பேத்துக்கும் ஒரு கடமை இருக்கு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லா பேர் உழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேவிஎன் பாத்துப்பாங்க அப்படின்னா இது என்ன ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டீங்கல்ல. இப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அரெஸ்ட் பண்ணுன்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஹேஷ்டேக் போடலாமா இந்நேரத்துக்கு? ஏன் போடல? நேரம் போட்டுருக்கணும். நேரம் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையா நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு நினைச்சிருக்கு கட்சியில இருக்கீங்க எல்லாம், உங்களுக்கு அனுதி நடக்கும்போது நீங்க எவ்வளவு கேண்டிடேட் இருக்கீங்க? 233 தொகுதியில இருந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ப்ரோ. நான் ரைஸ் பண்ணிருக்கணும் ப்ரோ. ஏன் ப்ரோ பண்ணாம இருக்கீங்க? ஒரே அதர் ஆக்ட்ரஸ் நடிச்ச படத்தெல்லாம் பார்க்கும்போது இனிச்சது உங்க படம் தான் கசக்குதோ? அந்த ஆங்கிலே வரல விடுங்க. இவனுங்க எல்லாம் மத்த இப்போ நம்மளுக்கு பண்ணது மத்த ஆக்டர்ஸ் பண்ணதெல்லாம் இவனுங்க பண்ணுவாங்கல்ல, அந்த ஆங்கிலுக்கே நாங்க வர வேண்டாம், விட்டாச்சு. அதை வேண்டாம் விடுங்க. உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கவே முடியாது. இன்னும் நீங்க ஹேஷ்டேக் போட்டுக்கணும். உங்ககிட்ட எவ்வளவு லீகல் டீம் இருக்கு, போயிட்டு எல்லா இடத்துலயுமே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணுமே. அன்னைக்கு ஏதோ அவதூறா பேசிட்டாங்க பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு, பொன்ராஜ் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல எல்லா ஸ்டேஷன்ல போய் கொடுத்தீங்கல்ல, கொடுத்தாங்களா இல்லையா? போய் கொடுக்க சொல்லுங்க எல்லா இடத்துலயும். யாருன்னு கண்டுபிடிப்போம். எங்களுக்கு தெரிஞ்சவனும் லீக் பண்ணது எவன்டான்னு எங்களுக்கு தெரிஞ்சவனும் கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் மேல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன வெர்ஷன் வந்து ஒன்னும் அன்சென்சார்டு வெர்ஷன் கிடையாது. அன்சென்சார்டு வெர்ஷன், அன்கட் வெர்ஷன். அன்சென்சார்டு வெர்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் தவிர வேற யாருக்கிட்டயுமே இந்த படம் இருக்காது, சரிங்களா? அதனால வந்து இது ப்ராடக்ட் இல்ல ப்ரோ, இது சென்சாருக்கு அனுப்புற முன்னாடி எடிட் பண்றப்ப லீக் ஆயிடுச்சு. சரி, நீ இது யாருக்கா தெரியுமா உண்மையா? அந்த மாதிரி அர்பன் ஏரியாஸ்ல எல்லாம் லோக்கல் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? யாருக்கா தெரியுமா? அதெல்லாம் தெரியல ப்ரோ. இங்க பாரு, உண்மையா சொல்றேன். அவன் படத்தை தியேட்டர்லயே நாங்க பார்க்க மாட்டோம். இன்னொன்னு டவுன்லோட் பண்ற அளவுக்கு வர்த் இல்ல, சரியா? அர்பன் ஏரியாஸ்ல இது நடக்காது. ரூரல் ஏரியாஸ்ல வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தானுங்க. மேபி பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, அது நமக்கு தெரியாது. ஒரே நிமிஷம் ப்ரோ, நீங்க என்ன அர்பன் ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி அர்பன் ஏரியால டெலிகாஸ்ட் ஆகுதுன்னே வெச்சுக்கங்க. அதை எப்படியும் ஒரு விஜய் ஃபேன் கூட பாத்துருக்க மாட்டாங்க டிவில. அப்படி இருக்கிறவங்க ஏன் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்துட்டு போல? இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? தலைவன் சாட்டைக்கு இன்னும் லிங்க் கிடைக்கல. அவன் போட்டான்னா யூடியூப்ல போடுவான். அவன் ஒழுங்கா சொன்னான் சாட்டை. நான் யூடியூப்ல ஆக்சுவலா நேத்து நைட் ஓபன்ல இருந்த லிங்க் வந்து இப்ப பிளாக் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இவரு படத்தவே சரியா ரிலீஸ் பண்ணல. எப்ப வந்து போட்டுருவான் ஒரு இது டாக் ஓவர்லாப் 1 by 1 இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த படத்துக்கு சீக்கிரமா சென்சார் கொடுத்து ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். நாங்க என்ன சொல்றோம், நாங்களும் அததான் சொல்றோம். படத்துக்கு வந்து சென்சாரை போய் வாங்குங்க. அட்லீஸ்ட் யாரு தடுக்கிறாங்களோ அவங்க பேரை சொல்ல கத்தி கதறுங்கன்றோம். அதையும் பண்ண மாட்டீங்க. அவங்க மேல கம்ப்ளைண்டும் கொடுக்க மாட்டீங்க. நான் பேசுற கேக்குதா இல்லையா ப்ரோ? இந்த இஷ்யூல கேக்குது ப்ரோ, கேக்குது. விஜயராஜ், நான் பேசுற கேக்குதா இல்லையா? கேக்குது ப்ரோ, கேக்குது. இப்போ யார் பேசிட்டு இருந்தது? நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. யார் இப்போ வந்து சென்சார் போர்டு சர்டிபிகேட் முன்னாடியே கொடுக்கல அப்படின்னு சொன்னது யாரு? புவனேஸ்வர், நீயா? புவனேஸ்வர் மைக்கன் பண்ணிக்கிடா. ஏய் புவனேஸ்வர், சொல்லுங்கண்ணா.
சென்சாருக்கு போய் சர்டிபிகேட் கொடுக்குற நேரத்துல அவன் கொடுக்குற நேரத்துல என்ன புண்டைக்கு கேஸ் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போனீங்க? யாரோ பேசிட்டே இருக்காங்கண்ணா பின்னாடி இந்த மாதிரி. பேசுறதே நான் தான்டா, பதில் சொல்லு. அவன் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க எதுக்குடா கோர்ட்டுக்கு கேஸ் எடுத்துட்டு போனீங்க? அதான் நான் இப்ப கூட சொல்றேன். கோர்ட் என்ன அவன் விட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? நீ கொடுன்னா கொடுக்கறதுக்கும் வேணான்னா வச்சுக்கிறதுக்கும். ஏய் என்ன கத்தி படம் மாதிரி, கத்தி பட தாத்தாக்கள் மாதிரி ஏதாவது பண்ணுங்கடா. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பேரு புவனேஸ்வர், ஓப்பனா சொல்றேன், உன்ன மாதிரி ஆளுங்களை லூசு பையன் நினைச்சிட்டு அவன் உட்காந்துக்கிட்டு உங்களை பகடக்கையா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இப்படிதான் ஜனநாயகம் படத்துக்கு 350 ரூபா 450 ரூபா காசை வசூல் பண்ணி மாவட்ட தலைவர்கள்ட்ட இருந்து எல்லா கீழே அவனுக்கு கீழே இருக்கிற செயலாளர்ல இருந்து கீழே இருக்கிற எல்லாத்தையும் 350 ரூபா 600 ரூபா 1000 ரூபான்னு சொல்லி காசை இது வசூல் பண்ணி ஆட்டையை போட்டானுங்க. இன்னைக்கு கூட்டம் நடத்தும் போது உன் கட்சிக்காரன் தான், உன் டிவிக்கு விஜய் ரசிகர்கள் தான் உட்காந்துக்கிட்டு அந்த காசை திருப்பி கேட்கறான். டேய், அவன் உங்களை பகட நாய் மாதிரி காலால எட்டி உதைக்கிறேன்டா. வெக்கம் கட்டவனுங்களா, வெக்கமான சூடு சொரண இருக்கிறான். ஆம்பளையா இருந்தீங்கன்னா அவன் வண்டி பின்னாடி போவீங்களாடா? ஏன்டா காலால எட்டி உதைக்கிறான்டா பாடி கார்டை விட்டு. நாயை விட கேவலமா உங்களை நடத்துறான். வெக்கமா இல்ல? போறவங்கள கேளுங்க, நானா போறேன். உன் ஊரு என்ன ஊரு? யோசிப்பான், அதுக்கு இவ்வளவு யோசனை. நீயே பாத்தில ஊர் சொல்றதுக்கு பயப்படுற முட்டா புண்டை. பெரிய அரி புண்டையா பேசுற நினைப்பா புவனேஸ்வர், பெரிய அரி புண்டையா பேசுறத நினைப்பா சுத்து கிழிஞ்சிரும். நான் அசிங்கமா பேசாதீங்கண்ணா, நான் எவ்வளவு டீசெண்டா பேசுறேன். அப்படி பேசும் புண்டை. சரி விடுங்க, சாரி, நான் பேசுறது தப்பு தான், மன்னிச்சிருங்க சாரி. கபிலன், இவங்க சொல்றாங்கல்ல சர்டிபிகேட் கொடுக்கலான்ட்டு, இது பவன் கல்யாணுக்கே ஒரு படத்துக்கு 2013 நடந்திருக்காங்க கபிலன். அந்த படம் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணாம விட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே லீக் பண்ணிட்டு அதனாலதான் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ அவங்க பிளான். அவ்வளவுதான், அதுக்காக தான் அவங்க பண்ணிருக்காங்க. இவங்க ஒன்னும் ஐயா கபிலன் ஐயா, இந்த நாதாரி வாரான்னு சொல்லிட்டு காரைக்குடியில பஸ் ஸ்டாண்ட க்ளோஸ் பண்ணிருக்கானுங்க. இப்ப யாருமே பஸ்ஸுக்கு போக முடியாம உட்காந்து இருக்காங்க. தெரியணும். இங்க பாருங்க, நீங்க இந்த நேரத்துல எப்படி இருக்கணும், பாஷா படத்துல தலைவர் இப்படி சாஞ்சி இந்த பக்கம் உட்காந்துருப்பாரு. ஆண்டனி அங்க பாம்பு வச்சுட்டான், ஆண்டனி இங்க பாம்பு வச்சுட்டான், பண்ணட்டும், எல்லாத்தையும் அவனுங்க பண்ணட்டும். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கட்டும், பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணட்டும், எல்லாம் பண்ணட்டும், வெயிட் பண்ணுங்க. இது எல்லாமே எலெக்ஷன் டைம்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. எலெக்ஷன் டைம்ல எல்லா கட்சியும் இது பண்றதுதான், ரோட மறைக்கிறது, இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் க்ளோஸ் பண்றதெல்லாம். பர்மிஷன் கேக்குறதே ரோட் ஷோ பண்றதுக்கு தாங்க. அவன் பேசுறதுக்காக பர்மிஷன் கேட்கல. அந்த கூட்டம் சேர்த்து கேமரால அதை ரெக்கார்ட் பண்ணணும், அதுதான் பர்மிஷன் கேட்க, பேசுறதுக்காக கேட்கல. இப்ப சென்னை ப்ரோ அவனோட பிளானே அதுதான், ஒரு மாய பிம்பம் தோற்றத்தை நான் ரோட் ஷோ சென்னையில பண்ண பெரிய பிரச்சனை ஆகும், அதனால அவங்க போல. ஒரு நிமிஷம், இல்லைக்கு அவங்க வந்து செக் பண்ணாங்க, பிளைங் ஸ்குவாட் வந்து செக் பண்றாங்க. புசி ஆனந்த்ல இருந்து எந்த கட்சிக்காரங்களும் செக் பண்ணா எல்லா தலைவரும் கீழே இறங்கிடுவாங்க, உள்ள இருக்கவங்க இறங்கிடுவாங்க, வண்டியே எம்பியா தான் இருக்கும். ஆனா புசி ஆனந்த் உள்ள போயிட்டு வரான், விஜய் உள்ளவே இருக்கான். என்ன மறைக்கிறதுக்காக இவனுக்கு வந்து அப்படி பயப்படுறானுங்கன்னு தெரியல எனக்கு. எல்லாருமே உள்ள இருக்காங்க, இவங்க செக்யூரிட்டிக்காரங்க வெளியே இறங்கினா கூட இறங்க மாட்டாங்க. செக்யூரிட்டி பாடி கார்டு இருங்க. அவன் மாஸ்டர் பிளான் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அதாவது ஜானாரி சாமி பிளான். விஜய்க்குலாம் அவ்வளவு மூளை எல்லாம் கிடையாது. மேட்டர் என்னன்னா, இன்னைக்கு அவன் உள்ள வந்து என்ன பேசுவான்னு நினைக்கிறீங்க ஜிப்சி? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த படம் தான் இருக்கும். என்ன முடக்கிறது ஆஸ் யூஷுவல். 7 மணிக்கு எழுந்துக்கோங்க, ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, ஓட்டு போடுங்க அப்படின்னுவான், ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க, அப்புறம் என் நெஞ்சு வலிக்குது, எல்லா வழியும் தாங்கிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் ஆட் பண்ணுவோம். இல்ல ஜெப்சி, நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. எல்லா வழியும் தாங்கிட்டு வந்திருக்கிறேன், சம்பளத்தை 250 கோடி சம்பளத்தை உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன்,
இது வந்து 5 தலைமுறைக்கான இது அடுத்த ஒரு 10 தலைமுறைக்கான தேர்தல். இந்த தேர்தலை நீங்க வாய்ப்பை விட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தேர்தலை நீங்க விட்டீங்கன்னா மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காது. இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. நாளாச்சா நல்லதே நடக்கும், நல்லதே ஜெயிக்கும், கான்ஃபிடென்ட்டா இருங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஜனநாயகம் படத்தை வந்து இது மாதிரி திட்டமிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து ஒரு படம் காசெல்லாம் நான் பிரச்சனை இல்லை, பணம் போனால் திருப்பி சம்பாதிச்சுப்பேன். இந்த ப்ரொடியூசருக்கு நான் இன்னொரு படம் கூட பண்ணி கொடுத்துருவேன். ஆனா என்னை தடுக்க பாக்குறாங்க. இந்த படத்தை பார்த்து பயப்படுறாங்க. திமுக பயப்படுது, அந்த பக்கம் முதல்வர் பயப்படுறாரு. அப்புறம் அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி ஆதரவோட 2 பேரும் கூட்டணி சேர்ந்து என் படத்தை தடுக்கிறாங்க. இதுதான் மொத்தம். இப்படிக்கு கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இப்ப ப்ரோ 5 செகண்ட் பாஸ் விட்டீங்க ஒரே இடையில. நிமிஷம். இந்த இன்ஸ்டால இருக்கிற அந்த பூமர் ஆன்டிங்க எல்லாம் வீடியோவா போட்டு தள்ளுது. தயவு செஞ்சு அந்த ஆன்டிங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வேலைக்கு அனுப்புங்கடா. வீடியோ போட்டு இப்ப ரொம்ப முக்கியமாங்க. இருங்க, இங்க பாருங்க, கபிலன் சொன்ன லைன் இருக்குல்ல, கபிலன் இதுல ஒரு உள்குத்து இருக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க, அதுல ஒரு உள்குத்து இருக்கு. இந்த ப்ரொடக்ஷனுக்கு நான் இன்னொரு படம் பண்ணி கொடுத்துருவேன், அதை நீங்க நல்லா அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா அதுதான் எலெக்ஷனுக்கு அப்புறம் அண்ணா உள்ள வர்றதுக்கான ஒரு காரணம், படம் நடிக்கிறதுக்கான காரணம். இதை திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணுங்க, நல்லா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இவன் திருப்பி வந்து நடிச்சான்னா இந்த ப்ரொடக்ஷன் தான் நடிப்பான். காரணம், என்னால ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப நஷ்டமாயி உட்காந்துருக்காரு, அவரை நான் காப்பாத்தணும். அவருக்கு பொண்டாட்டி பூழெல்லாம் இருக்கு, சொத்தை வித்து அதை வித்து எல்லாம் படம் பண்ணாரு, நான் அவரை காப்பாத்தணும், அதனால நான் படம் பண்றேன். நான் எனக்காக பண்ணல. ஞாபகம் இருக்கா ஜிப்சி? இந்த படம் சிவாஜி படம் ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்குதா? ராதா நடிச்ச படம், இந்த மீன். நான் உனக்காக சாப்பிடல, உனக்கு வவுறு வலி கூட அதுக்காக நான் சாப்பிடுறேன். நான் உனக்காக சாப்பிடல, உனக்கு வவுறு வலி கூட அதுக்காக நான் சாப்பிடுறேன். இன்னைக்கு இளவி தோத்து போற அளவுக்கு அழுவான் கபிலன். இன்னைக்கு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு பாருங்க, என் குடும்பத்துல இருந்து பிரிச்சுட்டாங்க, எல்லாத்துல இருந்து பிரிச்சுட்டாங்க, மக்கள் நீங்க தான் இருந்தீங்க, கடைசியில என் படத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எனக்காக எத்தனை பேர் வந்து சஃபர் ஆகுறாங்க, இவருக்காக நான் இருப்பேன் அப்படின்னு அரஞ்சு. இது எல்லாத்தையும் தாண்டி ஜிப்சி, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி விஜய்க்கு உடல்நிலை சரியில்லை, ஜுரம், காய்ச்சல், ஏதாவது ஒண்ணு நியூஸ் ஒண்ணு வருதாலே மட்டும் பாருங்களேன். கால் நொண்டி வர்றது, இந்த கால் நொண்டி வர்றது, அப்புறம் தலையில அடிபட்ட மாதிரி கட்டு போட்டுக்கிறது ஓரத்துல, ஏழை ஜாதி விஜயகாந்த் மாதிரி. என்ன இந்த காமெடி எல்லா ஸ்டண்ட்டும் ஒண்ணு பண்ணுவான். மக்களே தயாரா இருக்கு எல்லாத்துக்கும். கபிலன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு சின்ன லெவல்ல அவன் பண்ண மாட்டான் ப்ரோ. அந்த புதிய மன்னர்கள் படத்துல வினு சக்கரவர்த்தி ஒரு வேலையை பார்ப்பான், அந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதோ பெரிய லெவல்ல தான் பண்ணுவான்னு தான் தோணுது எனக்கும். கபிலன் ப்ரோ டிஎம் கொஞ்சம்